தாகம். இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனா அதை தீர்த்துக்கிற விதம் தான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வேற வேற மாதிரி இருக்கும். சில உயிரினங்கள் தண்ணீரை உறிஞ்சும், சில விலங்குகள் தண்ணீரை நாக்கால அள்ளி வாய்க்குள்ள தள்ளும், சில விலங்குகள் தண்ணி குடிக்காமலே கூட வாழும். இந்த வீடியோல நாம பார்க்க போறது விலங்குகள் தண்ணீர் குடிக்கிற முறைதான். நாம டம்ளர்ல தண்ணி எடுத்து குடிக்கிறோம், அல்லது பாட்டில்ல இருந்து தண்ணி குடிக்கிறோம், அல்லது ஸ்ட்ரா மூலமா உறிஞ்சு குடிக்கிறோம். நம்ம கை இதுக்கு பயன்படுது. ஆனா பறவைகளும் விலங்குகளும் தண்ணீரை குடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுது. இந்த வீடியோல விலங்குகளை பற்றி பார்க்கலாமா? மாமிசம் சாப்பிடக்கூடிய அசைவ விலங்குகள் தங்களோட நாக்க ஒரு கரண்டி மாதிரி பின்னோக்கி வளைச்சு தண்ணியை மிக வேகமா அள்ளி வாய்க்குள்ள தள்ளும். இதை லாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இந்த நாய், பூனை இதெல்லாம் இப்படி தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வனவிலங்குகள் தண்ணி குடிக்கிற காட்சியையும் இந்த வீடியோல இணைச்சிருக்கோம், பாருங்க. இந்த ஆண் சிங்கம் தண்ணி குடிக்கிறத பார்த்தீங்களா? முன்கால மடக்கி முட்டி போட்ட மாதிரி நின்று தண்ணி குடிக்குது. புலி, சிறுத்தை இதெல்லாம் கிட்டத்தட்ட தரையோட படுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கிற வழக்கம் உண்டு. இந்த மாதிரி மிருகங்கள் தண்ணி குடிக்கிறத பார்க்கறதே ஒரு தனி அழகு தானே. அதே சமயம் மாடு, ஆடு, குதிரை இந்த மாதிரி தாவர உண்ணிகள் நின்னுகிட்டு உதடுகளை குவிச்சு தண்ணியை சத்தமில்லாம உறிஞ்சு குடிக்கும். இத சக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிக்குதிரைகளை பாருங்களேன், நின்னுகிட்டு எப்படி தண்ணி குடிக்குதுன்னு. தண்ணி குடிக்கிற விலங்குகளை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒட்டகத்தை பத்தியும் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சிலர் ஒட்டகம் தன்னுடைய திமில்ல தண்ணியை சேமிச்சு வச்சுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. திமில்ங்கிறது கொழுப்பை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். ஒட்டகம் ஒரே நேரத்துல 100 இருந்து 150 லிட்டர் தண்ணிய வெறும் 10 அல்லது 15 நிமிஷங்கள்ல குடிச்சு முடிச்சிடும். இது குடிக்கிற அதிகப்படியான தண்ணீரை ஒட்டகத்தோட இரத்த சிவப்பணுக்கள் உறிஞ்சி விரிவடைஞ்சிக்கும். தேவையானப்ப அதுல இருந்து தான் தண்ணி உடம்புக்கு மாறும். இதனாலதான் பாலைவனத்திலையும் மணல் புயல்கள்லையும் நீண்ட தூரம் நடக்கும்போது ஒட்டகங்கள் தாகம் தெரியாமலே போயிட்டு இருக்கும். அடுத்தது யானை. யானை தன்னோட தும்பிக்கையை பயன்படுத்தி தான் தண்ணி குடிக்கும். தண்ணி அப்படியே உறிஞ்சிலாம் குடிக்காது. ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துற மாதிரி தான் தும்பிக்கையை யானைகள் பயன்படுத்தும். ஒரு தடவை தண்ணியை உறிஞ்சினா 8 லிட்டர் வரை தண்ணியை அதுக்குள்ள எடுத்துக்கும். அப்புறம் அந்த தண்ணியை வாய்க்குள்ள ஊற்றி குடிக்கும். நீர் யானை. ஒரு நீர் யானையால தண்ணிக்கு அடியில சுமார் 5 நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கிட்டு இருக்க முடியும். நீர் யானைகள் பெரும்பாலும் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதால அது வாயை திறந்து தண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்துக்கும். ஏற்கனவே நம்ம ஒட்டகத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு திமில் இருக்கும். ஆனா ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு திமில் இருக்காது. தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விலங்கு எது அப்படின்னா அது ஒட்டகச்சிவிங்கி தான். அதோட கால்கள் ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அதுக்கு நீளமான கழுத்து இருந்தாலும் அது குனிஞ்சா தரையில் இருக்க தண்ணி அதோட வாய்க்கு எட்டாது. அதனால ஒட்டகச்சிவிங்கிகள் கால்களை அகற்றி விரிச்சு கஷ்டப்பட்டு குனிஞ்சு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் தண்ணி குடிக்க முடியும். இந்த உடல் ரீதியான கஷ்டம் காரணமா தான் அது ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டு பல நாட்கள் தண்ணி குடிக்காம இருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. சரி, வாழ்க்கை முழுசும் தண்ணியே குடிக்காத ஒரு விலங்கு இருக்கு தெரியுமா? அது அமெரிக்கா அப்புறம் மெக்சிகோ பாலைவனங்கள்ல காணப்படக்கூடிய கங்காரு எலி. இதோட உடலே வளர்சிதை மாற்றம் மூலமா தண்ணீரை உருவாக்கிக்குது. வித்தியாசமான தகவல்களா இருக்குல்ல? நம்ம சேனல்ல பறவைகள் விதவிதமா தண்ணி குடிக்கிறத பற்றியும் ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா அதையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணவும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டன் அமுக்கவும் மறந்துடாதீங்க.